அழகா இருக்கு. அழகா இல்ல, அபாரமா இருக்கு. அவன் ஒருவேளை தூங்கிட்டானோ? ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமே. அட, இது நம்ம தலைவர். தலைவா, நீங்களா? இதோ இப்போ என்ன கவனிங்க. இதுதான் என்கிட்ட இருக்கிற உண்மையான சக்தி. என் பண்ணங்களுக்கு அபார சக்தி இருக்கு. என்னால எது வேணாலும் வரைய முடியும். அது அப்படியே உண்மையா மாறும். அதனாலதான் நான் வரைகிற ரோஜாவுக்கு மனம் உண்டு, லட்டுக்கு ருசியும் உண்டு. இப்போ நாம எங்க வந்திருக்கோம்? மகாராஜா, இப்ப நான் வரைஞ்சு காட்ட போற சித்திரத்தை நீங்க நல்லா கவனிங்க. இது உங்களுக்காகவே. நல்லா ஊத்து பாருங்க. என்ன மந்திர சக்தி இது? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு இதெல்லாம் புரியாது பீம். இத நான் முதல்லயே யோசிச்சு வச்சிருந்தேன். இப்ப இந்த டோலக்பூரோட மகாராஜா நான் தான். இதை என்கிட்ட கொடு. இவங்களை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு சொல்லு. அதுக்குள்ள போய் நீயே யோசி. நீ வா. என் கையை பிடிச்சுக்கோங்க. அடடா, இங்க என்ன நடக்குது? காளியா, சும்மா கத்தாத. அப்படியா? இப்ப உன்னோட திறமைய நான் மூழ்கடிக்கிறேன் பாரு. என்னை எப்படியாவது முதல்ல இதுல இருந்து வெளியேடு. சரி வாங்க, இவரை சிறைச்சாலையிலே நிரந்தரமா அடைச்சு வச்சிடலாம். என்னாச்சு தலைவா? இன்னைக்கு உங்களுக்கு எங்க மேல கோவமே வரலையே. உங்க மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க உண்மையை தானே சொல்றீங்க. பீம் தான் எப்பவுமே ஜெயிக்கிறான், அப்புறம் நான் எப்பவுமே தோத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு தடவையாவது நான் ஜெயிச்சே ஆகணும். இத பாருங்க தலைவா, நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு நாங்க சொல்ற வழியில போங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அது எப்படின்னு சொல்லு. நான் பீமையும் அவனுடைய நண்பர்களையும் இந்த போட்டியில எப்படி தோக்கடிக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க. தலைவா, நீங்க மறுபடியும் சரியாவே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. யாரையும் ஏமாத்தி யாராலையும் ஜெயிச்சிட முடியாது. நேர்மையாவும் கடுமையா உழைச்சாதான் நம்மளால எந்த போட்டியிலையும் ஜெயிக்க முடியும். நாங்க சொல்ற வழியே நீங்க கடைபிடிச்சாலே போதும். நாங்க 2 பேரும் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கோம். நீ என்ன அடிச்சிட்டியா? இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ என்ன அடிக்க போறியா? இப்ப நான் உன்னை அடிக்கிறேன் பாரு.
விடுங்க, எங்களை விடுங்க, விடுங்கங்கறல்ல. அமைதியா இரு டோலு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க? ஆ? இதான் எங்க பிரச்சனையே. நான் டோலு இல்ல, போலு. நான் தான் டோலு. ஆ? எப்ப பாரு இப்படிதான் நடக்குது. எல்லா தப்பையும் டோலு தான் பண்ணுவான். ஆனா எல்லார்கிட்டயும் நான் தான் மாட்டிப்பேன். என்னாலயே இனிமே பொறுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் என்ன போலுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன் நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும். இனிமே பொறுத்துக்க மாட்டேன். இனிமே என் பேரு டோலு கிடையாது. நான் சிங்கமுத்து. அப்படின்னா இனிமே என்னோட பேரு அது வந்து வீரு. வீரு. கேளுங்க, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். இந்த வீரு அவனோட பிறந்த நாளை வேற என்னைக்காவது கொண்டாடிக்கிட்டோம். எனக்கும் சிங்கமுத்து கூட பிறந்த நாள கொண்டாடணுங்கிற ஆசை கிடையவே கிடையாது. இன்னும் என்ன பண்றீங்க? சீக்கிரம் ஆகட்டும். மஞ்சக்கல்ல பருப்புல கலந்துருங்க, அப்புறம் வெள்ளைக்கல்ல அரிசியில கலந்துருங்க. யாரப்பா அது? ஏன் மூஞ்ச பாத்துட்டு இருக்காதீங்க. அங்க யாரு இருக்காங்கன்னு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டோலு, டோலு, இத பாரு. விளையாட்டெல்லாம் போதும். அங்க போலு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். லால்ச்சி தாஸ் அங்க அவங்க கடையில அவனை புடிச்சு வச்சிருக்கான். அவனால தப்பிக்க முடியல. என்ன? டோலு இருக்கிற வரைக்கும் போலுவை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் வரேன் டோலு. அங்க யாருக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் இதோ இங்க இருக்கேன். எனக்கு இந்த பசங்க கொடுக்கற தொல்லை இருக்கே, அதை என்னால தாங்க முடியல. இந்த 3 பேரையும் உள்ள அடைச்சு வைங்க. மரியாதையா உங்களை விட்டுருங்க. ஆஹா, இங்க என்ன அவனை சுமந்துகிட்டு இருக்க? சீக்கிரம் அங்க நிக்கிறவங்கள போய் புடிச்சு கொண்டு வந்து அடைச்சு வையே. ஆமாங்க. ஆய். டோலு போலு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க உங்க பேரை சிங்கமுத்து வீருன்னு சொன்னீங்களே. காலையில அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டீங்க, சொன்னா கூட கேட்காம டிஷம் டிஷம்னு குத்திக்கிட்டீங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. வாக்காலியா, நாம இங்க இருந்து கிளம்பலாம். நம்ம காளியாவுக்கு என்ன ஆச்சு? அவன் இந்த ரேஸை எப்படியோ ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. நாமளும் அவனை ஊக்குவிச்சா இன்னும் நல்லா இருக்கும். காளியா, அந்த மரம் வரைக்கும் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். நான் ஓடி வரேன், நீ சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வா. நீ ஜெயிச்சிட்டா என் பங்கு லட்டு எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட கொடுக்கறேன். நீங்க எல்லாம் யாரு? நாங்க பயிற்சி எடுக்கும் போது எதுக்காக குறுக்க வந்து இப்படி தடுக்கிறீங்க? உங்க கூட தான் எங்க போட்டி நடக்க போகுதா? நாளைக்கு ரேஸ்ல நாம யாருங்கிறத அவங்களுக்கு காட்டணும். காளியா, நீ போய் முதல்ல இந்த ரேஸ மூடி. நான் இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு வரேன்.
ஏமாத்துறவங்களோட கதி என்ன ஆகுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏய், நான் ஜெயிச்சிட்டேன். டோலக்பூரை சேர்ந்த வாலிபன் காளியா இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாரு. அதனால டோலக்பூர் தான் இந்த போட்டியில ஜெயிச்சதா அறிவிக்கிறேன். காளியா, நீங்க முன்னாடி வந்து மன்னர் கையால கொடுக்கிற டிராஃபிய வாங்கிக்கோங்க.